What is the root of all evil? எல்லா தீமைக்கும் வேர் வேறு, அதான் வேறு. அதுதான் வேர். Always root is the most dangerous because the root only will bring the fruit. ஏன்னா அந்த வேர் தான் மிகவும் பொல்லாதது. அந்த வேர் இருந்துச்சா நிச்சயமா அது கனி வெளியில வந்துரும். Without a root there cannot be any fruit. எந்த ஒரு வேர் இல்லாம எந்த கனியும் வெளியில வராது. So fruit is evil. தீங்குன்றது கனி. And here the apostle is saying all evil. எல்லா தீமைக்கும் அந்த இடத்துல பவுல் சொல்றாரு எல்லா தீமைக்கும் தீமை தான் கனி. எல்லா தீங்கு அந்த எல்லா விதமான தீமையான கனிக்கும் எல்லா தீமை தான் கனி. வெறும் ஒரு தீமை கிடையாது. Not one evil. All evil is fruit. எல்லா தீங்கும் கனி தான். What is the root? அது எல்லாவற்றுக்கும் ஒரு வேர். அந்த வேர் என்ன? Love of money. பண ஆசை. For example, apple is a fruit. உதாரணத்துக்கு ஆப்பிள் என்பது ஒரு கனி. Only one fruit. அது ஒரு கனி தான், ஒரு பழம் தான். Mango is one fruit. மாம்பழம் என்பது அது அடுத்த ஒரு கனி. Guava is one fruit. கொய்யா என்பது ஒரு பழம். You can't say guava is all fruit. கொய்யா தான் எல்லா பழமும் நம்ம சொல்ல முடியாது. You can't say pomegranate is all fruit. பொமகிரானேட் தான் எல்லா பழம் என்று சொல்ல முடியாது. So for guava, which is a single fruit, there is only one root, which is known as guava tree root. கொய்யா என்கிற ஒரு பழத்துக்கு ஒரு வேர் தான் இருக்கிறது. அது கொய்யா மரத்தினுடைய வேர். But here there is one root, but the fruit is all evil. ஆனா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு வேர் ஒன்றுதான். ஆனா எல்லா கனியும் ஆளு எல்லாம் அப்ப மொத்தமா ஈவில வந்து நீங்க வாங்கிக்கணும்னா if you want all evil to come upon you, then get this root. எல்லா தீங்கையும் நீங்க வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அல்லது விரும்புனீங்கன்னா இந்த பண ஆசையை வச்சுக்கலாம், வேற வச்சுக்கலாம் நீங்க. That is what he is telling. அதுதான் அவர் சொல்கிறார். Love of money is the root, only one root. பண ஆசை என்பது is the root of all evil. That means if you get such a root for fruits, then you can have apple, pomegranate, and in one root itself all the fruits in the world will be there. How wonderful will be that root if it is a real physical tree. உண்மையான ஒரு மரம் இப்படி ஒரு வேர் மட்டும் இருந்துருச்சுனா, அதாவது ஒரு வேர் வெச்சிட்டா போதும். அந்த வேர்ல எல்லா பழமும் உங்களுக்கு என்ன கொய்யா வேணுமா அங்கதான், ஆப்பிள் எல்லாமே அப்படி இருக்கு. ராஸ்பெரி வேணுமா அதோ இன்னொரு இடத்துல எல்லாத்துக்கும் ஒரே ரூட் தான். ஏன்னா ரூட்ல இருந்து ட்ரீ வருது. அதப்போல what Paul is saying is for all evil only one root. What is that? தீங்குக்கும் ஒரே ஒரு வேர் தான். Love of money. பண ஆசை. If you have love of money, how can God bless you, brother? பண ஆசை உங்களுக்கு இருக்கும் என்றால் எப்படி கிடையாது உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? That's why these are all very powerful. You need teachings how to find out whether I have love of money because it's all hidden inside. எப்படி நம்ம கண்டுபிடிப்பது இது இருக்குதா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் உள்ளே மறைந்திருக்கிறதான காரியங்கள். Only God knows and devil also knows. தேவனுக்கு தான் தெரியும், சாத்தானும் அறிந்திருக்கிறான். Satan knows because he can watch you. He's been observing you like that, he knows, but God knows inside the heart. சாத்தானுக்கு வெளியில இருந்து பார்க்கறான், ஏனா கவனிச்சிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் கவனிச்சா கண்டுபிடிச்சலாம். கொஞ்ச நாள் கவனிச்சா கண்டுபிடிச்சலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களை God knows inside. அவர் உள்ள என்ன இருக்குது முழுவதுமாக அவருக்கு தெரியும். But Satan is always watching you, no? ஆனா சாத்தான் எப்போதும் உங்களை கவனிச்சிட்டே தான் இருக்கான். So he knows whether the love of money is there or not. உள்ளே பண ஆசை இருக்கா இல்லையா அவன் கவனிச்சிட்டு தான் இருக்கான். See, Paul is saying if you have this love of money, you're going to pierce yourself with many sorrows. வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட அந்த வேர் பண ஆசை என்கிறதான அந்த வேர் இருக்கும் என்றால் அநேக வேதனைகளாலே உங்களை குத்திக் கொள்வீர்கள். Who will pierce themselves? யார் தங்களை குத்திக் கொள்கிறார்கள்? You. நீங்கள் தான். Have you heard of somebody piercing themselves with many sorrows? பல வேதனைகளாலே அநேக வேதனைகள் அநேக வேதனைகள் தங்களை குத்திக் கொள்கிறார்கள். Pierce means what? You take a spear or something and you keep on pricking yourself. ஒரு ஓட்ட இல்லனா ஒரு ஈட்டி போல ஒன்றை ஒரு பின் எடுத்துட்டு குத்திக்கிட்டே இருக்குது. டெய்லி ஒரு குத்து. டெய்லி ஒரு one sorrow today. இன்றைக்கு ஒரு வேதனை. Then another sorrow. அடுத்த ஒரு வேதனை. நீங்க தான் குத்துறீங்க. அடுத்த வேதனை இல்ல, வேதனை நீங்களே குத்திக்கிறீங்க. அது அடுத்த வேதனை நீங்களே குத்திக்கிறீங்க. What are you doing every day? ஒவ்வொரு நாள் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? I am piercing myself with many sorrows. நான் अनेक வேதனை என்னையே குத்திக் கொண்டிருக்கிறேன். Why are you doing? ஏன் அப்படி செய்கிறாய்? Because I don't know that I am doing that. அதை செய்றேன்னு எனக்கு தெரியல. எனக்கு நான் செய்றேன்னு எனக்கு தெரியல. I only know sorrows are there. எனக்கு வேதனை இருக்குதுன்னு தெரியும். ஏன் தெரியல? ஏன்னா ரூட் இருக்கு. ஏன்னா உள்ளே அந்த வேர். There is a root there. உள்ளே வேர் இருக்கிறது. Root of all evil is there. எல்லா தீங்குக்கும் வேர் உள்ளே இருக்கிறது. That is why we have to be careful about love of money, brother. ஆகவே பண ஆசை குறித்து நாம் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். Now I want you to understand one thing. ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். Having money is not wrong, but love of money and desire to become rich is the root of all evil.